பலத்த தரவழியோடு வருக என்று அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ள காவல் அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக பொன்னாடை அணிவித்தவர்களை வரவேற்கிறார். மாணவர்கள் உற்சாகமாக கடவுளை எழுப்பியவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட உரையாற்றுவார்கள். விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரொம்ப ஷார்ட் டைம்ல எங்களுக்கு டக்குனு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு போதைப் பொருள் சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களின் உத்தரவின் பேர்ல நாங்கள் இங்கே அதை சொல்ல வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் உங்களுக்கு தெரிஞ்ச போதைப் பொருள் எல்லாம் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். போதைப் பொருள்னா என்ன? நீங்க ரெகுலர் லைஃப்ல பாக்குறது உங்க வீட்டுல யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பா யூஸ் பண்ணியிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸுங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொருட்கள் எது எதுன்னு சொல்லுங்க. ஒரு ஒருத்தவங்க சொல்றாங்க ட்ரிங்க்ஸ் பண்றது சாராயம் போதைப் பொருள். அப்புறம் ஆன் சொல்ற இந்த சைட்ல இருந்து அது போதைப் பொருள். அப்புறம் கூலிப் போதைப் பொருள். அப்புறம் சிகரெட் சொன்னவங்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க. நீங்க மற்ற போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு டைம் ஆகும். நீங்க சொன்ன ஆன்ஸ், கஞ்சா, கூலிப்பு, சாராயம் இந்த மாதிரி பொருட்கள் நீங்க யூஸ் பண்றதுக்கு நாள் எடுக்கும். ஆனா சிகரெட் யூஸ் பண்றது சின்ன குழந்தையில இருந்து பெருவாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க டச் பண்ற முதல் போதைப் பொருள் அதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் போதைப் பொருள்ல வளருவீங்க. ஸோ சிகரெட் உங்களுக்கெல்லாம் விற்பனை பண்ணலாமா? 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு விற்பனை பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னு சத்தமா சொல்லணும். உங்களுக்கு பண்ணக்கூடாது. உங்க ஸ்கூல்ல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த பொட்டி கடை இருந்தாலும் அதுல சிகரெட் நாட் அங்க விற்கக்கூடாது. சிகரெட்டே விற்கக்கூடாது. சப்போஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சாரே நடவடிக்கை எடுக்கலாம். எங்களுக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கடையை சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த கடை நடத்துறதுக்கு அலோடு கிடையாது. சட்டம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு சிகரெட் உங்களுக்கு விட்டா அந்த கடையை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சட்டங்கள் சிறப்பா இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. அதனாலதான் உங்க ஸ்கூல்ல இருந்து கடையில ஆன்ஸ் வைக்கலாமா அப்படின்னா அதுவும் தப்பு. உங்களுக்கு ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு, வச்சு சீல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு நியர்பை நடக்கிறதுல தகவல் சொல்லணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். என்னடா நம்ம போலீஸ் கிட்ட போய் டைரக்டா சொல்லிட்டா போலீஸ் போயிட்டா கடைக்காரங்கிட்ட சொல்லி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு இன்றைய தினம், அதாவது குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காவல்துறை சார்பாக விழிப்புணர்வுகளும் உங்களுடைய குடும்பங்களும் எப்படி பாதிக்கப்படுறாங்க அதை பற்றிய சில தகவல்களையும் நீங்க அதுல இருந்து எப்படி
உங்களை வந்து காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இணைய வழி குற்றம் இது யாராவது தெரியுமா? சைபர் கிரைம் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லலாம், மாணவர்கள் யாராவது? யாருக்கும் தெரியாதா? தைரியமா சொல்லலாம். நானும் உங்களை மாதிரி அரசு பள்ளியில படிச்சவன் தான், அதனால நீங்க என்கிட்ட எந்த ஒரு தயக்கமும் வேணாம், தைரியமா சொல்லலாம். கைத்தட்டலாம் வேணாம். இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு நீங்களும் இங்க நின்று பேசுவீங்க. ஸோ அதெல்லாம் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் செய்யல. ஸோ இணையவழி குற்றங்கள் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். யாருக்குமே தெரியாதா? தெரியாதா? சரி, யாராருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் தெரியும்? எல்லாரும் வச்சிருக்கீங்க. யாராருக்கெல்லாம் ஃபேஸ்புக் தெரியும்? யாருக்கும் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஜிபேல எவ்வளவு பேர் அமௌண்ட் அனுப்புறீங்க? அனுப்புறீங்களா இல்லையா? யாராவது அந்த மாதிரி காசு அனுப்பிச்சு ஏமாந்துருக்கீங்களா? யாருமே இல்ல. ஒரு ரூபாய் கூட ஏமாந்தது இல்ல. மாத்தி அனுப்பிச்சது யாரும் இல்ல. இல்லைன்னா சந்தோஷம். ஸோ பாத்தீங்கன்னா இணைய குற்றங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பத்தி சொல்லிடுறேன்.